அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா 7ஆம் வகுப்பு இயல் 3, அதாவது 2ஆம் பருவத்தில் இயல் 3 பார்க்க போகிறோம். லைன் பை லைன் கொஸ்டின் ஆன்சர். ஃபஸ்ட்டு பாடம் ஒரு வேண்டுகோள். கலையுலக பெருமாக்களே, மண்ணின் வனப்புக்கு புதிய அழகுகள் சேர்ப்பவர்களே, ஒரு மானுடத்தின் வேண்டுகோள். கூறியவர் தேனரசன். சொல்லும் பொருளும்: பிரம்மாக்கள் படைப்பாளர்கள், நெடி நாற்றம், மழலை குழந்தை, வனப்பு அழகு, பூரிப்பு மகிழ்ச்சி, மேனி உடல். அன்பும் பாசமும் தாய்மையின் ஓவியத்தில் நிறைந்திருக்க வேண்டியவை ஆகும். தேனரசன் தமிழாசிரியராக பணியாற்றியவர். தேனரசன் வானம்பாடி, குயில், தென்றல் போன்ற இதழ்களில் கவிதைகளை எழுதியுள்ளார். இவரது கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு வெளிப்படும். மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம் ஆகிய கவிதை நூல்களை தேனரசன் எழுதியுள்ளார். அடுத்து புக் பேக் கொஸ்டின். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மயிலும் மானும் வனத்திற்கு வனப்பு தருகின்றன. மிளகாய் வற்றலில் நெடி தும்மலை வரவழைக்கும். அன்னைதான் பெற்ற மழலையின் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறாள். வனப்பில்லை வனப்பு கூட்டல் இல்லை, வார்ப்பு கூட்டல் எழில் வார்ப்பெழில். அடுத்த பாடம் கீரை பாத்தியும் குதிரையும். இது இரட்டுற மொழிதல். ஒரு பாடலில் இரண்டு பொருள் தோன்றும்படி பாடப்படுவது இரட்டுற மொழிதல். இரட்டுற மொழிதலை ஸ்லேடை என்றும் கூறுவர். அடுத்து ஒரு பாட்டு. கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்க்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்டப்போய் மாறத் திரும்புகையால் வன்கீரை பார்த்தியுடன் ஏற பரியாகுமே என்ற பாடலை பாடியவர் காளமேக புலவர். அது இரட்டுற மொழிதல் பாடுவதில் வல்லவர் யாரு அப்படின்னு கேட்டாலும் காளமேக புலவர் தான். சொல்லும் பொருளும்: வன்கீரை பலமான கீரை, முட்டப்போய் முழுதாக சென்று, பரி குதிரை, கால்னா ரெண்டு வரும், ஒன்று வாய்க்கால், இன்னொன்று குதிரையின் கால். மறித்தல் தடுத்தல், அதாவது மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி கட்டுதல். இதே குதிரைக்குன்னு வரும்போது எதிரிகளை தடுத்து தாக்குதல். இந்த பாட்டில் உள்ள ஒரு லைனுமே கீரை பாத்திக்கும் ஒரு பொருத்தமான லைனாகவும் குதிரைக்கும் பொருத்தமான லைனாகவும் இருக்கும். அடுத்து காளமேக புலவரின் இயற்பெயர் வரதன். மேகம் மழை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடியதால் இவர் காளமேக புலவர் என்று அழைக்கப்பட்டார். திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திரமடல் ஆகிய நூல்களை எழுதியவர் காளமேக புலவர். காளமேக புலவர் தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலில் இடம்பெறுகின்றன. புக் பேக் கொஸ்டின். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஏற பரியாகுமே என்ற தொடரில் பரி என்பதன் பொருள் குதிரை. வன்கீரை வன்மை கூட்டல் கீரை, கட்டி கூட்டல் அடித்தல் கட்டி அடித்தல். இப்போ இதில் இரு பொருள் தரும் சொற்கள் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். மாலை அப்படின்றது மலர் மாலையும் குறிக்கும். அந்தி பொழுது சாயங்காலம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாலையும் நம்ம குறிக்கும். ஆறு எண் நதி. அன்னம்னா சோறு, இன்னொன்று அன்னப்பறவை. மதி அறிவு நிலவு. நகை புன்னகை அணிகலன். மெய் உடல் உண்மை. திங்கள் மாதம் நிலவு. மாடு விலங்கு செல்வம். தை மாதம் தைத்தல். பார் உலகம் பார்த்தல். திரை கடல் அலை திரைச்சீலை. படி படித்தல் படிக்கட்டு. இசை புகழ் சங்கீதம். வேங்கை மரம் விலங்கு. கிளை மரக்கிளை உறவு. மாமரம் பெரிய. மறைத்தல் வேதம். இதெல்லாமே இரு பொருள் தரக்கூடிய சொற்கள். அடுத்த பாடம் பேசும் ஓவியங்கள். ஆயக்கலைகள் 64 ஒன்று ஓவியக்கலை. அப்போ ஆயக்கலைகள் எத்தனைன்னு கேட்டால் 64 கலைகள். பழங்கால மனிதர்கள் குகைகளில்தான் முதலில் ஓவியங்களை வரையத் தொடங்கினார்கள். செய்திகளை மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்காக ஓவியங்களை வரைந்தனர். வேட்டைக்கு செல்லுதல், நடனமாடுதல், போர் செய்தல் போன்றவை எல்லாமே கோட்டோவியமாக வரையப்பட்டது. மண் மற்றும் கல் துகள்களை கொண்டு ஓவியங்களை வண்ணம் தீட்டினர். மனிதர்கள் வீடு கட்டி வாழ தொடங்கிய காலம் முதல் சுவர் ஓவியங்கள் வரைந்து வருகின்றனர். அரண்மனைகள், மண்பாண்டங்கள், கோவில்கள் போன்றவற்றில் சுவர்களிலும் மேற்கூரை ஓவியங்களை காண முடியும். சித்தன்னவாசல் என்னும் ஊரில் ஓவியங்களை பார்த்திருக்கிறோம். ஆற்று மணலுடன் சுண்ணாம்பை சேர்த்து சுவரை சமப்படுத்த சுவர் ஈரப்பதமாக இருக்கும்போது ஓவியங்களை வரைவர். அதுதான் சுவர் ஓவியம். தஞ்சை பெரிய கோவிலில் சுவரோவியங்கள்
ஏராளமாக காண முடியும். ஓவியம் வரையப்படும் துணியை எலினி, திரைச்சீலை, கிளி, படாம் என்று பல பெயர்களில் அழைப்பர். இதுதான் நம்ம துணி ஓவியம் அப்படின்னு சொல்லுவோம். சீவக சிந்தாமணி காப்பியத்தில் குணமாலை என்னும் தலைவி யானையை கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் துணியில் வரைந்ததாக கூறப்படுகிறது. தற்காலத்தில் துணியில் கலம்காரி ஓவியங்கள் என்னும் பெயரில் தமிழகத்திலும் ஆந்திராவிலும் ஓவியங்களை வரைந்து வருகின்றனர். புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் அப்படின்ற லைன் எதில் சொல்லியிருக்காங்கன்னா நெடுநல் வாடை. அதே மாதிரி புனையா ஓவியம் புறம் போந்தென்ன அப்படின்றது மணிமேகலையில் சொல்லியிருக்காங்க. ஓலைச்சுவடி மீது எழுத்தாணிகளை கொண்டு கோட்டோவியமாகவும் வண்ணப்பூச்சு ஓவியமாகவும் ஓலைச்சுவடி ஓவியங்களை வரைவர். தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்திற்கு சென்றால் ஓலைச்சுவடி ஓவியம் காணலாம். முற்காலத்தில் மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் செப்பேடுகளில் பொறிப்பது வழக்கம். உளி கொண்டு வரை கோடுகளாக செப்பேடு ஓவியங்கள் வரைந்தனர். இன்னொரு பாடல், இன்ன பல பல எழுத்துநிலை மண்டபம் நுண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் அப்படின்ற லைன் பரிபாடலில் கொடுத்துருக்காங்க. தந்த ஓவியம் யானை தந்தங்களின் மீது வரையப்பட்ட ஓவியங்கள். வயது முதிர்ந்து இறந்த யானையின் தந்தங்களின் மீது பலவகை நீர் வண்ணங்களை பயன்படுத்தி அழகான ஓவியங்களாக தந்த ஓவியங்களை வரைவர். தந்த ஓவியங்களை கேரள மாநிலத்தில் அதிகமாக காண முடியும். கோட்டோவியங்கள், வண்ண ஓவியங்கள், நவீன ஓவியங்கள் என பல வகையான வடிவங்களில் தாள் ஓவியங்கள் காணப்படும். கரிக்கோல், நீர்வண்ணம், எண்ணெய் வண்ணம் ஆகியவற்றை பயன்படுத்தி தாள் ஓவியம் வரைவர். வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம வாட்டர் கலர் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் ஆயில் பெயிண்டிங் யூஸ் பண்ணுறோம் நம்ம பேப்பரில் வரைகிறதுக்கு. அதை தான் சொல்லியிருக்காங்க. அரசியல் கருத்துக்களை எளிமையாக விளக்குவதற்கு கருத்துப்பட ஓவியங்கள் பயன்படும். இந்தியா இதழில் பாரதியார் தான் கருத்துப்பட ஓவியம் முதலில் தமிழில் அறிமுகப்படுத்தினார். நம்ம கேலி சித்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ நம்மளோட ஃபேஸையே ஒரு மாதிரி பொம்மை மாதிரி ட்ரா பண்ணுவோம்ல, அதுதான் இந்த கருத்துப்பட ஓவியம். கருத்துப்பட ஓவியங்களுடைய மற்றொரு வடிவம் கேலி சித்திரம். நான் சொன்னேன் இல்லையா. மனித உருவங்களை விந்தையான தோற்றங்களில் நகைச்சுவை தோன்றும்படி வரைவதுதான் கேலி சித்திரம். ஓவியத்தோட இன்னொரு பெயர்கள் ஓவு, ஓவியம், ஓவம், சித்திரம், படம், படாம், வட்டிகை செய்தி. இது எல்லாமே ஓவியத்தின் மற்றொரு பெயர்கள். ஓவியம் வரைபவர்கள் நம்ம என்ன சொல்லுவோம்னா கண்ணுள் வினைஞர், ஓவிய புலவர், ஓவமாக்கல், கிளவி வல்லோன், சித்திரக்காரர், வித்தகர், இப்படி எல்லாமே ஓவியம் வரைபவர்களை நம்ம சொல்லுவோம். ஓவிய கூடம், அதாவது நம்ம அந்த பிளேஸை என்ன சொல்லுவோம் அப்படின்னா எழுதொழில் அம்பலம், எழுத்துநிலை மண்டபம், சித்திர அம்பலம், சித்திரக்கூடம், சித்திர மாடம், சித்திர மண்டபம், சித்திர சபை. அடுத்து ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களின் புதுமைகளை புகுத்தியவர் ராஜா ரவிவர்மா. நாள்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளுள் ஒருவராக கருதப்படுபவர் கொண்டைராஜு. நாள்காட்டி ஓவியங்களை பசார் பெயிண்டிங் என்றும் அழைப்பர். ஓவியக்கலையில் மிக புதுமையான வடிவம் நவீன ஓவியம். அடுத்து புக் பேக் கொஸ்டின். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருட்களுள் ஒன்று மண் துகள். நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் கேலி சித்திரம். கோட்டோவியம் கோட்டு கூட்டல் ஓவியம், செப்பேடு செப்பு கூட்டல் ஏடு, எழுத்து கூட்டல் ஆணி எழுத்தாணி. கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது துணி ஓவியம். மன்னர்களின் ஆணைகளையும் அரச ஆவணங்களையும் செப்பேடுகளின் மீது பொறித்து வைத்தனர். அடுத்த பாடம் தமிழ் ஒளிர் இடங்கள். இந்தியாவில் உள்ள தொன்மையான நூலகங்களுள் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகமும் ஒன்று. தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் கிபி 1122 முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டு செய்திகள் கூறுகின்றன. தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட பல மொழிகளில் ஓலைச்சுவடி ஓவியங்களும் கையெழுத்து படிகளும் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் உள்ளன. தலைசிறந்த ஓவியங்களும் தொன்மையான இசை கருவிகளும் சிற்பங்களும் இங்கு இடம்பெறும். செம்மொழியாகிய தமிழுக்கு ஒரு பல்கலைக்கழகம் அமைய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தமிழக அரசால் 1981 ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது தமிழ் பல்கலைக்கழகம்.
தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ளது. வானத்திலிருந்து பார்க்கும்போது தமிழ்நாடு அப்படின்ற கட்டமைப்பில் தெரிகிறது தான் இந்த தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் இருக்குது. நமக்கு கலைப்புலம், சுவடிப்புலம், வளர் தமிழ் புலம், மொழிப்புலம், அறிவியல் புலம் ஆகிய 5 புலங்களும் 25 துறைகளும் தமிழ் பல்கலைக்கழகத்தில் உள்ளன. கிபி 1942 தொடங்கப்பட்ட உவேசா நூலகத்தில் உவேசா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1942. எங்கன்னா சென்னையில். தமிழ், தெலுங்கு, வடமொழி உள்ளிட்ட பல்வேறு மொழி நூல்கள் இங்கு உள்ளன. உவேசா நூலகத்தில் 2128 ஓலைச்சுவடிகளும் 2941 தமிழ் நூல்களும் உள்ளன. கீழ்த்திசை நூலகம் இதுவும் சென்னையில் தான் இருக்குது. 1869ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. கீழ்த்திசை நூலகம் தற்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 7ஆம் தளத்தில் இயங்கி வருகின்றது. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. கிபி 1896 தொடங்கப்பட்ட கன்னிமாரா நூலகம் தமிழ்நாட்டின் மைய நூலகமாக உள்ளது. கன்னிமாரா நூலகம் இந்திய நாட்டின் களஞ்சிய நூலகங்களில் ஒன்றாகவும் விளங்குகிறது. கன்னிமாரா நூலகத்தில் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளன. இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு படி, அதாவது ஒரு காப்பி இங்கு பாதுகாக்கப்படும். எங்கன்னா கன்னிமாரா நூலகத்தில். கன்னிமாரா நூலகத்தின் 3ஆம் தளத்தில் மறைமலை அடிகள் நூலகம் செயல்பட்டு வருகிறது. திருவள்ளுவரின் புகழை உலகறிய செய்யும் வகையில் சென்னை கோடம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டம் என்ற கலைக்கூடம் அமைக்கப்பட்டு உள்ளது. வள்ளுவர் கோட்டம் திருவாரூர் தேர் போன்ற வடிவில் அமைக்கப்பட்டு அதனை 2 யானைகள் இழுத்துச் செல்வது போன்ற கருங்கற்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. வள்ளுவர் கோட்டம் அதோட அடிப்பகுதி 25 அடி நீளமும் 25 அடி அகலமும் உடையது. தேரின் மொத்த உயரம் 128 அடி. வள்ளுவர் கோட்டத்தில் 1330 குறட்பாக்கள் செதுக்கி வைக்கப்பட்டுள்ளன. அறத்துப்பால் கருநிற பளிங்குக்கல். ஸோ இது பொருத்துகளை நமக்கு கேட்பாங்க. அறத்துப்பால் கருநிற பளிங்குக்கல், பொருள்பால் வெண்ணிற பளிங்குக்கல், இன்பத்துப்பால் செந்நிற பளிங்குக்கல்லில் அழகாக பொறிக்கப்பட்டு உள்ளது. இந்தியாவின் தெற்கு எல்லை கன்னியாகுமரி. விவேகானந்தர் பாறைக்கு அருகில் கடல் நடுவே நீர்மட்டத்திலிருந்து 30 அடி உயர பாறை மீது திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் அமைக்கப்பட்டு உள்ளது. கிபி 1990 பணி தொடங்கி பொதுமக்கள் பார்வைக்காக 2000ஆம் ஆண்டு ஜனவரி 1 இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பாறைகளில் இருந்து சிலையின் உயரம், திருவள்ளுவர் சிலையின் உயரம் மொத்தம் 133 அடி. இது மொத்த அதிகாரங்களை குறிக்கும். அறத்துப்பாலின் அதிகாரங்களை உணர்த்துவது போல் பீடம் 38 அடி உயரம். பொருள்பால், இன்பத்துப்பால் ஆகியவற்றின் மொத்த அதிகாரங்கள் மொத்தம் 95. இது சிலையோட வடிவம், சிலையோட உயரம். பீடத்தின் உட்புறத்தில் மண்டபத்தின் உட்சுவற்றில் அதிகாரத்திற்கு ஒரு குறள் வீதம் 133 குறள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் செதுக்கி வைக்கப்பட்டுள்ளது. மதுரை மாநகரின் தல்லாகுளம் பகுதியில் காந்தி அருங்காட்சியகம் அருகில் உலக தமிழ் சங்கம் நிறுவப்பட்டுள்ளது. இது 1981ஆம் ஆண்டு மதுரையில் நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டில் மதுரையில் உலக தமிழ் சங்கம் நிறுவப்படும் அப்படின்னு அறிவிச்சாங்க. அதுக்கப்புறமா அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதன்படி இக்கட்டிடம் 2016ஆம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது. அப்போ பார்த்தீங்கன்னா 1981 சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு கட்டிடம் நம்ம தொடங்க போகிறோன்னு. 2016 அது எல்லா வேலைகளும் முடிஞ்சு திறந்து வைக்கப்பட்டது. உலக தமிழ் சங்கம் வெளிப்புற சுவரில் 1330 குறட்பாக்கள் இடம்பெற்றுள்ளன. தருமிக்கு பாண்டிய மன்னன் பொற்கிழி வழங்கிய திருவிளையாடல் புராண காட்சி உலக தமிழ் சங்கம் நுழைவாயிலின் புடைப்புச் சிற்பமாக செதுக்கப்பட்டு உள்ளது. 2000 ஆண்டுக்கு முன் சோழர்களின் தலைநகரமாகவும் துறைமுகமாகவும் விளங்கியது பூம்புகார். பூம்புகாரை பற்றிய செய்திகள் சிலப்பதிகாரத்திலும் பட்டினப்பாலையிலும் இடம்பெற்றுள்ளன. பூம்புகார் கடற்கரையில் சிற்பக் கலைக்கூடம் 7 நிலை மாடங்களை கொண்டது. கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் 49 சிற்ப தொகுதிகள் இதில் இடம்பெற்றுள்ளன. மாதவிக்கும் ஒரு நெடிய சிலை இங்கு நிறுவப்பட்டு உள்ளது. அடுத்து இலக்கணம். தொழிற்பெயர் ஒரு செயலில் அல்லது வினையின் பெயராக அமைவதுதான் இந்த தொழிற்பெயர். தொழிற்பெயர் எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டாது. படர்க்க இடத்தில் மட்டுமே இந்த தொழிற்பெயர் வரும்.
எடுத்துக்காட்டு படித்தல், ஆடல், நடிப்பு, எழுதுதல், பொறுத்தல். தொழிற்பெயரை விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் என வகைப்படுத்துவர். வினைப்பகுதியுடன் தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருவது விகுதி பெற்ற தொழிற்பெயர். அதாவது தல், அல், அம், கை, வை, கு, பு, உ, தி, சி, வி, மை போன்றவை தொழிற்பெயரோட விகுதிகள். இது மாதிரி எல்லாம் முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நடிப்பு அப்படின்னு முடியுதா, ஸோ பூ வந்திருக்கு. இப்போ ஆடல், அதுக்கப்புறம் பொறுத்தல், இதெல்லாம் வந்து அல் வந்திருக்கு. இதெல்லாம் தான் வந்து விகுதி பெற்று வந்த தொழிற்பெயர்கள். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்போம் பாருங்கள். தருதல் அப்படின்னா தல், கூறல் அப்போ அல் அப்படின்ற விகுதி. ஆட்டம், ஆட்டம் அப்படின்றது ஒரு தொழிற்பெயர் தான். இதில் வந்து அம் அப்படின்ற விகுதி. விலை அப்போ ஐ, வருகை கை. சரியா? ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினை சொற்கள் பகுதியை முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை பெயர் என்பர். முதல்நிலை எவ்வித மாற்றமும் பெறாமல் தொழிற்பெயராக அமைவது முதல்நிலை தொழிற்பெயர். எடுத்துக்காட்டு செல்லமாக ஒரு அடி அடித்தான். அது மாதிரி அறிஞர் அண்ணா தம் பேச்சால் புகழ் பெற்றார். இதில் அடி, தம் அப்படின்றது முதல் நிலை, அதாவது ஒரு முதல் எழுத்து வந்து எந்தவித சேஞ்சும் இல்லாமல் அதே மாதிரி வந்திருக்கு. இப்போது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் பார்க்கும்போது உங்களுக்கு இது நல்லா புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட எடுத்துக்காட்டு பாருங்கள். தமிழ் படிக்கும் பேறு பெற்றேன். இதில் பெரு அப்படின்றது பேரு அப்படின்னு அந்த முதல் எழுத்து வந்து நீண்டு வந்திருக்கு. அதுதான் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். இது உணவின் சூடு குறையவில்லை. இப்போ சுடு அப்படின்னு வராமல் சூடு அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது வந்து குறிலாக வந்ததுன்னா அது முதல்நிலை தொழிற்பெயர். அந்த குறில் வந்து நெடிலாக மாறி வந்ததுன்னா அது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். ஒட்டகம் அப்படின்றது விகுதி பெற்ற தொழிற்பெயர், கம் அப்படின்னு முடியுது. பிடி முதல்நிலை தொழிற்பெயர், சூடு முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அடுத்து கலைச்சொற்கள். படைப்பாளர் கிரியேட்டர், சிற்பம் ஸ்கல்ப்சர், கலைஞர் ஆர்டிஸ்ட், கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், கையெழுத்துப்படி மெனஸ்கிரிப்ட்ஸ், அழகியல் ஆஸ்தட்டிக்ஸ், தூரிகை பிரஷ், கருத்துப்படம் கார்ட்டூன், குகை ஓவியங்கள் கேவ் பெயிண்டிங், அதாவது குகைனா கேவ், ஸோ அது அப்படியே அந்த குகை ஓவியங்கள் கேவ் பெயிண்டிங், நவீன ஓவியம் மாடர்ன் ஆர்ட். ஸோ இப்போ நம்ம வந்து 7th அதாவது 7வது பாடத்தில் உள்ள 2ஆம் பருவத்தில் உள்ள 3வது இயல், ஓகேவா? அப்போ டோட்டலாக நம்ம 7th வந்து 6 பாடம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இதோட 6 பாடம் நம்ம 7th முடிச்சிட்டோம். அடுத்து 3வது இயலில் முதல் பாடம் நம்ம லைன் பை லைன் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.